விஜய் அரசியல் யாருக்கு இப்ப வந்து சிக்கலா இருக்க போது, யாருடைய வாக்குகளை அவர் உடைக்க போறாரு? இவரால் யாருக்கு பிரச்சனையா இருக்கு? ஒண்ணு யங்ஸ்டர்ஸோட வாக்கு. இப்ப புது வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா? ம். அந்த வாக்கு அங்க ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் அதாவது எல்லாமே ஷிஃப்ட் ஆகும்னு நான் சொல்லல. ம். ஒரு பெரிய சங்க் அவங்க ஷிஃப்ட் ஆகணும். ம். இன்னொன்னு சீமானோட வோட் பேங்க். ஏன் ஆகும்னு சொல்றேன்னா, அவர் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிக்கல், இப்போ அவர் கட்சியில நடக்கிற பல பிரச்சனைகள், அவர் பெரியார் சம்பந்தமா அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள், அது வந்து ஒரு செக்ட் ஆஃப் வோட் பேங்க் வர வாய்ப்பு இருக்கு. அத கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவர். ம். அத தடுத்து நிறுத்தணும். அதுக்கு வந்து அவர் நெறைய செயல்படணும். ம். ஏன்னா மீடியால வந்து அவர் பிரசன்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து. இல்ல தினம் ரீசென்ட் பேசுறாரு. இல்ல ரீசென்ட் டைம்ஸ்ல அவரோட இந்த 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி பாருங்க, அவர் வந்து வேற மாரி இருந்தாரு. அதாவது அவரோட ரெலவன்ஸ் பெரிய. இப்போ வந்து நெறைய பிரச்சனைகள் அந்த கட்சியில இருக்கு. அதுல வந்து பிரசன்ஸ் கம்மி ஆயிட்டு இருக்குன்றத நான் நான் ஃபீல் பண்றேன். நான் ம். தப்பா பட் அத வந்து அவர் கண்டெயின் பண்ணணும். அதுல இருந்து முக்கியமா தாவேகாக்கு இருக்க மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ம். அதுக்கு அவருக்கு ஓட்டு வரும்னு நான் சொல்லல. ஆனா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வோட் பேங்க் வர வாய்ப்பு இருக்கு. அவர் வொர்க் பண்ணாருனா எதுனா பிஜேபி புடிக்காதவங்கன்னு ஒண்ணு இருக்காங்களா? ஆமா. அந்த ஓட்டு எனக்கு திமுகவும் புடிக்காத ஒரு செக்ஷன் இருக்குல்ல. எனக்கு ம். பிஜேபியும் புடிக்காது. திமுகவும் எனக்கு புடிக்காதுன்ற ஒரு செக்ஷன் இருக்குல்ல. ம். இப்போ ஏடிஎம்கேயோட அவங்க அலையன்ஸ்ல இருக்காங்க. அந்த ஓட் இருக்குல்லையா? அது மிகப்பெரிய ஓட் பேங்க். ம். அந்த ஓட் பேங்க இவர் நெனச்சா டாப் பண்ணலாம்.